ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா டல்லா உட்காந்துருக்காங்க. "ஏன் மதி காலேஜ் போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "இல்லக்கா நான் இன்னைக்கு காலேஜ் போல. எனக்கு ஏதோ உடம்பு முடியாத மாரி இருக்கு. நான் இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட எனக்கு கேட்க தைரியம் இல்ல. ஆனா சுரேஷ் அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னோட புருஷன் தான். அவர் ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் அவன் அந்த மாரி நடந்துன்னு இருப்பான். சுரேஷ் கெட்ட பையன்லாம் ஒண்ணும் இல்ல மதி." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மதி உடனே பார்த்தீங்கன்னா, ரேவதிய கட்டி பிடிச்சுன்னு அழுறாங்க. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அக்கா, அக்கா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, "இந்தா வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கி வராங்க. "என்னக்கா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இல்ல நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் இல்ல இருடா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போவ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்து வைக்கிறாங்க. "ஏய் ஏன்டா நீ நைட் அந்த மாரி நடந்துக்கின? எதுக்கு அந்த புள்ள உன்ன புடிச்சு தள்ளி விட்டுச்சு? நீ எதுக்கு மாமா பேச்செல்லாம் கேட்டுன்னு இந்த மாரி பண்ற?" அப்படின்றாங்க. "இல்லக்கா நான் ஏதோ அப்படி நடந்துக்கினேன். நான் அந்த மதி கிட்ட சாரி கேட்கணும். நான் போம்போது சாரி கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சாப்ட்ன்னு இருக்காங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கி வராங்க. "என்னக்கா சொன்னாங்க?" அப்படின்றாங்க. "இல்ல அவன் நடந்துக்கினது தப்புன்னு சொல்லி சொன்னான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா வராங்க. "என்னப்பா காலையிலேயே வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "இல்லம்மா உங்க அம்மாவுக்கு ஏதோ கனவு வந்துச்சாம். உன்ன போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேம்மா. வாம்மா நம்ம கொஞ்சம் வெளிய பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டு போறாங்க. மதி "ஏம்மா நீ இங்க இருக்க? நீ உங்க வீட்டுக்கு போலாம்ல. அப்படி அங்க பிடிக்கலன்னா, இங்க தயக்கத்துல இருக்கிறத நீ நம்ம வீட்டுக்கு வரலாம்ல. எது நடந்தாலும் எனக்கு சொல்லுமா. நீ பயந்துன்னு இருக்காத. ஒரு வேளை என்கிட்ட சொல்ல பயமா இருந்தா, நீ உங்க அம்மாகிட்ட சொல்லு. உங்க அம்மா அத பேஸ் பண்ணிப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நான் அப்படியே கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா கிளம்புறாங்க. அப்ப சுரேஷ் கிட்டருந்து பார்த்தீங்கன்னா, மதிக்கு கால் வருது. "என்ன பண்ணிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா வந்தாரு. அப்பாவ அனுப்பிச்சு வச்சுட்டு போயின்னு இருக்கேன்." அப்படின்றாங்க. "என்ன உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.